பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவன் உங்க கூட இடைப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவன் உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவனோட குரலை ஒரு தடவையாச்சும் கேட்கணும்ட்டு ஆசைப்படுறீங்களா? அப்போ இன்னைக்கான மெசேஜ் உங்களுக்கு தான். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். என்ன கட்டளை அப்படின்னு கேட்டா, ஈசாக்க தகன பலியா இடணும். அதுதான் அந்த கட்டளை. அந்த கட்டளையை கடைபிடிக்கிறதுக்கு ஆபிரகாம் சில ஸ்டெப்ஸ் செய்கிறான். அந்த ஸ்டெப்ஸ் செய்யும் போது தேவன் எப்போ பேசுறார், எப்போ பேசல அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிக்கலாம். 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழும்புறான். எதுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய. ஆபிரகாம் அதிகாலையிலே எழும்பும் போது தேவன் பேசினாரா? பேசல. அதே வசனம் லாஸ்ட் லைன் பாருங்க. தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆபிரகாம் தேவனால குறிப்பிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு புறப்பட்டு போகிறான். எதுக்கு அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கு? ஈசாக்கு பலியிடுறதுக்கு தேவனால ஒரு இடம் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த குறித்த இடத்திற்கு போறதுக்கான அந்த வழியில இப்ப நடக்கிறான். அப்போ தேவனால நியமிக்கப்பட்ட வழியில ஆபிரகாம் நடக்கிறான். அப்படி தேவனால நியமிக்கப்பட்ட வழியில நடக்கும்போது தேவன் பேசினாரா? பேசல. 4ஆம் வசனம் பாருங்க. தூரத்துல இருந்து குறித்த இடத்தை, தேவனால குறித்த இடத்தை ஆபிரகாம் பார்க்கிறான். பார்க்கும்போது தேவன் பேசினாரா? பேசல. 8ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். கர்த்தர் பார்த்து கொள்வார் ஈசாக்கே அப்படின்ட்டு சொல்றான். விசுவாச அறிக்கை எடுக்கிறான். அப்போ தேவன் பேசினாரா? பேசல. தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னா என்ன? யெகோவா ஈரே என்கிறான். அப்படி சொல்லும் போது தேவன் பேசினாரா? பேசல. இன்னும் கீழே வாசிச்சா தெரியும். 9ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அப்போ தேவன் இடைப்பட்டாரா? இடைப்படல. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அப்பவும் தேவன் பேசல. கட்டைகளை அடுக்குறான். அப்பவும் தேவன் பேசல. தன் குமாரனாக ஈசாக்கை கட்டுகிறான். அப்பவும் தேவன் பேசல. பலிபீடத்துல அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்துகிறான். அப்பவும் தேவன் பேசல. இந்த 9 ஸ்டெப்ஸையும் செய்யும் போது தேவன் பேசல. இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுட்டு வரும்போது தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறான் ஆபிரகாம். 3ஆம் வசனத்திலையும் அதிகாலையில எழும்புறான். தேவன் குறித்த இடத்திற்கு நோக்கி செல்கிறான். தூரத்திலே அந்த இடத்தை பார்க்கிறான். 8ஆம் வசனத்துல விசுவாச அறிக்கை இடுகிறான். 9ஆம் வசனத்துல சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பலிபீடத்தை கட்டுறான். கட்டைகளை அடுக்குகிறான். ஈசாக்கை கட்டி அந்த அடுக்கிய கட்டைகளின் மேல கிடத்துறான். இந்த 9 ஸ்டெப்பையும் செய்யும் போது தேவன் பேசல. ஆனா கடைசி ஸ்டெப்புக்கு வரும்போது தேவன் ஆபிரகாமே ஆபிரகாமே என்கிறார். கத்தியை எடுத்து 10ஆம் வசனம் பாருங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்போது, எப்போது? கடைசி ஸ்டெப்பை செய்யும் போது, அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய ஸ்டார்ட் பண்ணும்போது கர்த்தர் பேச மாட்டார். அதை முடிக்க போறதுக்கு 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா அதுல 9th ஸ்டெப் வந்துட்டீங்கன்னாலும் பேச மாட்டார். 10th ஸ்டெப்பை செய்ய வரும்போது கர்த்தர் பேசுவார். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல, செய்ய வரும்போது கர்த்தர் பேசுவார். தேவன் பேசுவார். எத்தனை தடவை பேசுவார் பாருங்க. 15ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, ஒரு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு 10 ஸ்டெப் இருக்கு. அந்த 10வது ஸ்டெப்பை நீங்க செய்ய வரும் பொழுது தேவன் பேசுவார். எத்தனை தடவை பேசுவார்? 2 தடவை பேசுவார். 16ல இருந்து 18 வசனங்கள் வாசிச்சா தெரியும், அது தேவன் பேசுனது. அப்போ அன்னைக்கு ஆபிரகாமுக்கு 22ஆம் அதிகாரத்தின் பிரகாரமா அந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு வசனம் தான் கீழ்ப்படிய வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் பைபிள கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
எங்க திறந்து பார்த்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எங்க திறந்து பார்த்தாலும் கீழ்ப்படிகிறதுக்கான வசனங்கள் நிறைய இருக்கு. அப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் இருக்கிற அந்த 10 ஸ்டெப்ஸை 10வது ஸ்டெப்பை செய்ய வரும் பொழுது தேவன் இடைப்படுவார். இப்போ நீங்க இன்னைக்கு 20 வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுறீங்க. 20 வசனத்துக்கும் அந்த ஃபைனல் ஸ்டெப், அந்த 10th ஸ்டெப்பை செய்ய நீங்க வரும் பொழுது தேவனை போக கூட எத்தனை தடவை பேசுவார்? 40 தடவை நீங்க கர்த்தருடைய வாய்ஸை தத்ரூபமா கேட்பீங்க. சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. வசனத்துக்கு கீழ்ப்படியணும், முடிவு பரியந்த அதுல நிலைத்திருந்து கீழ்ப்படியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க அதை செய்வீங்க. அதை செய்யும் போது தேவன் உங்க கூட 2 தடவை பேச வல்லவரா இருக்கிறார். அவரோட சத்தத்தை உங்களால கேட்க முடியும். சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படிய கூடாதா? கர்த்தரோட சத்தத்தை 2 தடவை கேட்கணுமா, கேட்க கூடாதா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. வாய்ஸை சூஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.